கைஸ் இன்னைக்கு நம்ம TN 26 திரைப்படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தில் நம்ம ஹீரோவாக நம்ம நட்டி நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்தில் நம்ம நட்டி வந்து ஒரு சினிமாவுக்கு ட்ரை பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட்டாக காட்டுறாருங்க. அப்படி அவர் சினிமாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட முதல் படத்துக்கான பூஜைக்கு போய் கலந்துக்கிட்டு அந்த முதல் படத்தில் அவர் நடிக்க போகும்போது அவருக்கு சரியாக தமிழ் பேச வரலங்க. உடனே அவர் எப்படியாவது இந்த வாய்ப்பை வந்து நம்ம விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தன்னால் முடிஞ்ச எல்லா முயற்சியும் பண்ணி நடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படி நடிக்க ஸ்டார்ட் பண்ணும் போதே அவர் கூட நடித்த ஹீரோயினி இவ ஒழுங்காக நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவர் குடிக்காரரு, இவரை போட்டதுக்கு பிறகு சிவகுமாரை போட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இல்லாமல் நடத்துகிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, தனக்கு கிடைச்ச வாய்ப்பை விட்டுடக்கூடாதுன்னு இவரும் நடிக்க ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசரான நம்ம தம்பி ராமையா அங்கே வராரு. வந்த உடனே அவர் ஹீரோயினியை பற்றி இவ யாருன்னு கேட்டோன்னே இந்த படத்தோட ஹீரோயின்னு சொன்னோட சாரி நான் எம்ஜிஆர் திரைப்படம் மட்டும் தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு நம்ம ஹீரோ எங்க அப்படின்னோட அந்த இடத்துல இந்த படத்தோட ஹீரோவான நம்ம நட்டி வந்து நடந்து வராரு. நடந்து வந்தோன்னா அவர்கிட்ட இவனு ஏன் எங்கே போயிருந்தான் அப்படின்னோட இல்லை பசிக்குன்னு சொல்லி சாப்பிட போயிட்டான் அப்படின்னோடனே சாப்பிட போயிட்டானா இவனுக்கு தனி ரூமு கேரவன் எதுவும் கொடுக்கலையா அப்படின்னோடனே இல்லை சார் ஹீரோயினிக்கு இங்கே ஒரு ரூம் தான் இருக்குது அதை நான் ஹீரோயினிக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னோட செலவில் இவனுக்கு சொந்தமாக இன்னொரு ரூம் கொடுக்குறேன், அங்கே தான் இவன் மேக்கப்லேருந்து எல்லாமே போட்டு தயாராகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருக்கு தேவையான எல்லா ஏற்பாடு நம்ம தம்பி ராமையா செஞ்சுட்டு அவங்க கூட ஒரு ஃபோட்டோவை எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இதுக்கப்புறம் நைட்டு தான் படத்தோட ஹீரோவை பார்க்கணும்னு சொல்லி தன்னோட தோட்டத்துக்கு வந்து வர சொல்கிறாரு. அப்போ நம்ம நட்டி வந்து அவரோட காரில் ஏறி தம்பி ராமையாவை அவரோட தோட்டத்தில் போய் பார்க்காரு. அப்போ அவருக்கு சரக்கு ஊற்றி கொடுத்துட்டு அவர்கிட்ட சில விஷயங்களையும் பேசி அவர் கூட நல்லா ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம நட்டியை வச்சு தொடர்ந்து 6 படங்கள் வந்து நம்ம தம்பி ராமையா இருக்காரு. பட் எல்லா படமும் அட்டை ஃப்ளாப் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ டக்குன்னு தம்பி ராமையா நட்டியை பார்த்து என்னாச்சு, எதுக்காக வருத்தப்பட்டு இருக்கா, போனால் படம் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே அதுக்கெல்லாம் இல்லையா நம்ம இப்படியே ட்ராக்கில் போனால் சரிப்படாது, நம்ம ஹீரோ குடும்பம் அப்படின்னு போகாமல் கொஞ்சம் வில்லன் ரோல் பண்ணாதான் நம்ம படங்கள்லாம் சரியாக போகணும் எனக்கு நம்பிக்கை வருது அப்படின்னே. சரி நீ என்ன நினைக்கிறியோ அதை பண்ணி நான் தேவையான ப்ரொடக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரை வச்சு இன்னொரு படம் ஹிட் பண்ணுறாரு. அந்த படத்தில் இவர் அவரோட ஆக்ஷனையும் அவரோட ஸ்டைலிங் காட்டி செம ஹிட்டாக போகுது. இதை தொடர்ந்து அவருக்கு பெரிய ஃபேன் கிரேஸ் ஆகுது. இவரும் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆகிறாரு. இப்படி இவரோட லைஃப் செம ஸ்டைலாக போயிட்டு இருக்கும்போது இவருக்கு தான் தம்பி ராமையா உள்ளே கொண்டு வந்தனால தம்பி ராமையா எப்போவுமே வாடா போடா அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ இவர்கிட்ட புதுசாக படம் சைன் பண்ண வந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் என்னதான் இவர் ஆரம்ப காலகட்டத்தில் உங்கள் கூட உதவி பண்ணியிருந்தாலும் இப்போ எங்கள் முன்னாடி இத்தனை வாடா போடான்னு சொன்னால் எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது, உங்கள் ரசிகர்கள்லாம் எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது அதனால் என்ன பண்ண இவர் தான் எனக்கு சாப்பாடு போட்டார், அவர் வாடா போடான்னு சொல்கிறேன்னா ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நட்டி சொல்லிட்டு திருப்பி இவர் நட்டி குளிக்கும் போது தம்பி ராமையா கிட்ட என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நீங்கள் என்ன வாடா போடான்னு சொல்கிறது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் நம்ம ரசிகர்கள் எல்லாருமே நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க, நீங்கள் தான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி இப்போ என்னடா பண்ணணும் தம்பி, நான் உன்னை எப்படி கூப்பிடணும் அப்படின்னா ரசிகர்கள்லாம் என்னை எப்படி செல்லமாக தங்கம்னு கூப்பிட்றாங்களோ அதை மாதிரி கூப்பிடுங்கன்னு ஓகேடா தம்பி தங்கன்னு கூட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ராமையா திரும்பி நின்று அழுதுட்டு இருக்கும்போது என்னடா ஆச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லைடா இத்தனை நாள் வாடா போடான்னு உரிமையாக கூட்டேன், இனிமேல் தங்கம்னு தனியாக கூப்பிடுமே அதை நினச்சி தான் ஃபீல் பண்ணுறேன், அப்படின்னா இல்லை நான் நீங்கள் தனியாக இருக்கும்போது வாடா போடானே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம நட்டி வந்து நைட்டு ஒரு பரதநாட்டியம் டான்ஸ் ஆடுற ஷோக்கு வந்து போய் உட்காந்துருக்காருங்க. அங்கே ஒரு பொண்ணு பரதநாட்டியம் ஆடுது. அதை பார்த்தோன்னே நட்டிக்கு ரொம்பவே பிடிச்சி அந்த பொண்ணுக்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை இவருக்கு ரொம்பவே பிடிச்சனால அந்த பொண்ணு எங்கெல்லாம் இருக்குமோ அந்த இடத்துக்குலாம் போய் அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணி அந்த பொண்ணை இவர் கல்யாணமும் பண்ணிடுறாரு. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நம்ம நட்டி என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணாலும் பல பெண்களோட வெளியே வந்து தொடர்பில் இருப்பாருங்க. இப்போ இந்த விஷயம் அந்த அவர் கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு தெரிஞ்சதுனால அந்த பொண்ணு இவர் கூட சண்டை போட்டு டிவோர்ஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயம் தெரிஞ்ச தம்பி ராமையா டக்குன்னு நட்டிக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி உங்கள் படத்தை பார்க்க வரது யாரும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா குடும்பம் குட்டிங்களாக தான் வராங்க. இப்போ நீங்கள் உங்கள் பொண்டாட்டி பிள்ளையை விட்டு பிரிஞ்சிங்கன்னு வைங்களேன், உங்களோட ஆடியன்ஸ் உங்கள் ரசிகர்கள் யாரும் உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் அண்ணன் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் தனியாக வெளியே வச்சுக்கோங்க, பட் உங்கள் பொண்டாட்டி பிள்ளையை எந்த காரணத்தை கொண்டு பிரிஞ்சிடாதீங்க, அவங்களோட சேர்ந்தே இருங்க அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவரும் அதை செஞ்சுறாரு. அதுக்கப்புறம் நம்ம தம்பி ராமையாவும் வீட்டுக்கு காரில் போயிட்டு இருக்கும்போது இவங்கள போகிற வழியில் கரெக்டாக போலீஸ்காரங்க என்ன பண்ணிடுறாங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட காரை வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. காரை ட்ராப் பண்ணிட்டு இருக்கும்போது தம்பி ராமையா டக்குன்னு என்ன சொல்கிறாருன்னா, எதுக்காக இப்போ காரை ட்ராப் பண்ணிங்க அப்படிங்கும்போது இந்த வழியை கவுன்சிலர் போகிறார் அப்படின்னா கவுன்சிலர் போனால் அவர் என்னமோ பெரிய சிஎம் மாதிரி யோசிக்கிங்க, என் பின்னாடி யார் உட்காந்துருக்காதுமா 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் இருக்காரு, அது கூட தெரியாமல் நீங்கள் இப்போ காரை நிப்பாட்டுறீங்கன்னா எவ்வளோ கோடி சம்பளம் வாங்கினா எனக்கு என்ன, எங்களுக்கு அரசியல்வாதி போகிறாங்க அதனால நான் காரை நிப்பாட்டினோம், இதான் எங்கள் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இதனால் நட்டிக்கு ரொம்பவே அவமானமானால நட்டி அந்த இடத்துல வந்து உடனே இறங்கிடுறாரு. இறங்கி இவர் கோயிலுக்கு நடுவில் நடந்து போகும்போது இவரை பார்த்தோன்னே ரசிகர்கள் எல்லாம் கூட்டம் ரொம்ப பெரிய கலவரம் மாதிரி ஆகுது. உடனே அங்கே இருக்க போலீஸ்காரர் இவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போகும்போது அவர் அந்த இடத்துல சாமி வந்த மாதிரி ஆடி அவனுக்கு அந்த இடத்துல திருநாரை பூசிட்டு இவர் பாட்டில் எப்பவும் போல் மறுபடியும் காரில் ஏறி கிளம்புறாங்க. இப்படி இவர் காரில் கிளம்பிட்டு இருக்கும்போது இவங்க வழியாக வந்து ஒரு லாரி இவங்களை டக்குன்னு இடிக்கிற மாதிரி வந்து நவுண்டு போயிடு, கொஞ்சம் மிஸ்ல இவங்க ஆக்சிடென்ட் வந்து தப்பிச்சுறாங்க. அப்போ டக்குன்னு தம்பி ராமையா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அரசியல்வாதிகிட்ட வம்புழுத்தீங்க பார்த்தீங்களா,
அதனால தான் அவங்க அரசியல் பவர் என்னன்னு நம்மக்கிட்டயே காட்டுறாங்க அப்படின்னோடனே, இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே, வேற ஒண்ணும் இல்ல தம்பி. இந்த டைம்ல நம்ம அரசியல் போனா சரியா இருக்கும். என்ன நான் சொல்றேன்னா, அரசியல் போனா சரியா இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னா, எப்படியும் உங்களுக்கு இப்போ வயசு 50 ஆயிடுச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 10 வருஷமோ இல்ல 15 வருஷமோ தான் நீங்க படம் நடிக்க போறீங்க. அதுக்கு பதிலா நீங்க அரசியல் நின்னீங்கன்னா, ஒரு 5 எலக்ஷனாவது நம்ம செலக்ட் பண்ணலாம். அதுல ஒரு 3வது நம்ம ஜெயிக்கலாம். ஜெயிச்சா நம்மளோட லைஃப் ஸ்டைலும் வாழ்க்கை எப்படி மாறும்னு உங்களுக்கே நல்லா தெரியல அப்படின்னோனே, இவர பிரெயின் வாஷ் பண்ணோனே, இவரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இவரு எலக்ஷன்ல வந்து நிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இவர அனௌன்ஸ்மென்ட் பண்ணாரு. இவரு அனௌன்ஸ் பட்ட உடனே இவரோட ரசிகர்கள் இருந்து ஊர் மக்கள் எல்லாருமே இவருக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி இவரை வந்து ஜெயிக்க வைக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு இவர் பேர். இவருக்கு உடனே ரொம்பவே சந்தோஷமாயிரு. உடனே நம்ம தம்பிராமன் என்ன பண்ணாருன்னா, இப்போ ஆளுங்கட்சியா இருப்பாங்க அந்த கட்சிக்கிட்ட போய் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நாங்க இப்படி எலெக்ஷன்ல நிக்க போறோம். அதனால இங்க இருக்கிற எல்லாருமே கொஞ்ச நாள் தான் ஆள முடியும். அதுக்கப்புறம் உங்க ஆளுங்கட்சி முடிஞ்ச உடனே நாங்க எல்லாருமே என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள எல்லாத்தையுமே இந்த இடத்த விட்டு அனுப்பிருவோம். அதனால இப்பவே ஃபோட்டோ என் தலைமை ஃபோட்டோ வேணா வாங்கி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாரி சொல்லி அவங்க எல்லாத்தையுமே கலாய்ச்சிட்டு போறாரு. அப்போ ஆளுங்கட்சி பாரு இதையெல்லாம் பார்த்துட்டு ஜோக்கர்ஸ் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிறாருங்க. இவரு போனதுக்கப்புறம் இவங்களும் கட்சி மீட்டிங் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நடக்காது. கட்சியில அவருக்கு ஏற்பாடுபட்ட எல்லா வேலையும் பார்த்துருக்காரு. அந்த டைம் தான் நம்ம நட்டிக்கு இல்லீகலா இன்னொரு ஒய்ஃப் இருக்குங்க. இப்போ இந்த ஒய்ஃப் பிரச்சனை வெளிய வந்துடக்கூடாது அப்படின்னா, இவளுக்கு உடனே இன்னொருத்தன் கூட கல்யாணம் ஆன மாரி ஒரு செட்டப் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு, நம்ம தம்பிராமன் என்ன சொல்றான் பார்த்தீங்கன்னா, எனக்காக நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணலாமா? என்ன தம்பி சொல்லுங்க அப்படின்னா, நீங்க அவள கல்யாணம் பண்ணிக்கோங்க. தம்பி அவங்க உங்க பொண்டாட்டி தானே அப்படின்னா, அது எனக்கும் அவளுக்கும் மட்டும் தெரிஞ்சா போதும். ஊர் உலகத்த பொறுத்தவரைக்கும் நீங்களும் அவளும் தான் மனைவி, கணவன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து இருந்தா தான் எனக்கு இந்த எலெக்ஷன் டைம்ல எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னோனே, உங்களுக்காக தானே தம்பி இதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாரி அவனும் ஃபேக்கா கல்யாணத்துக்கு ஓகே பண்ணினான். இதுக்கப்புறம் டக்குன்னு இன்னொரு விஷயம் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தம்பிராமன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது ஸ்டேட் பிரச்சனை தானே போயிட்டு இருக்கு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ள வரும்போது அங்க இருக்கிற ஒரு தலைவர் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நான் சொல்ற கட்சியோட கூட்டணி சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு துணை முதலமைச்சர் சீட்டும், உங்களுக்கு ஆளுங்களுக்கு எம்எல்ஏ சீட்டும் கிடைக்கும் அப்படின்னோனே, அப்போ நம்ம நட்டி கொடுக்க ஒருத்தர் என்ன சொன்னா, இப்போ நீங்க குடுக்குற மாரி குடுப்பீங்க. குடுத்துட்டு எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் என்ன பண்ணுவீங்க? நீங்க யார்கிட்டலாம் நிக்க சொன்னீங்களோ அவங்க எல்லாத்தையும் உங்க பக்கம் இழுத்து எங்கள மறுபடியும் அரசியல்ல இருந்து அனாதையாக்கிருவீங்க அப்படின்னு சொல்லும்போது, டக்குனு அவர் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? தனியா இருந்தா சிஎம் ஆயிடலாம் நினைக்கிறீங்களா? அப்படின்னு கேட்கும்போது, ஏன் எம்ஜிஆர் சிஎம் ஆகலையா? அப்படிங்கிற மாரி இவங்க பேசும்போது, டக்குனு அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல எம்ஜிஆர் வந்து ஏற்கனவே ஒரு அரசியல்வாதி. அவர் சினிமால இருந்து அரசியலுக்கு வரல. அவர் அரசியல்ல இருந்துட்டே தான் சினிமாவும் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால தான் அவரெல்லாம் சீக்கிரமே அரசியலே முடிவு வந்துச்சு. அவரோட ரசிகர்களும் ஏற்கனவே தொண்டர்களா இருந்தாங்க. ஆனா இனிமே தான் உங்க ரசிகரை நீங்க தொண்டரா மாத்தணும் அப்படின்னோனே, நம்ம நட்டி கூட இருக்கவங்க அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நாங்க எங்க ரசிகர்களை தொண்டர்களா மாத்திக்கிறோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, இதை கேட்ட நம்ம தம்பிராமனுக்கு கொஞ்சம் சின்ன பிரச்சனை ஆயிடுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து நமக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னோட ஊருக்கு போயிடுறாரு. இப்போ தம்பிராமன் ஊருக்கு போன விஷயம் தெரிஞ்ச நம்ம நட்டி, தம்பிராமன் வீட்டுக்கே போய் தம்பிராமன் தான் அண்ணன், அவர் இல்லாம என் அரசியல் வாழ்க்கை எல்லாமே செயல்படுமா அப்படின்னு சொல்லி அவர் குடும்பத்தில் பேசி அவரை திருப்பி ஊருக்கு கூட்டு வந்துறாரு. ஊருக்கு கூட்டு வந்தோடனே இப்போ வந்து சிஎம்மோட கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட் நடக்கும் தெரியுமா? அப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ டக்குன்னு நம்ம எல்ஜி டிவியில் வந்து என்ன நியூஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லை, அந்த ஆப்ரேஷனுக்காக நான் அமெரிக்கா போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை நட்டி சொல்கிறது மட்டும் இல்லாமல், இது வரைக்கும் நான் கீழே இருந்த யாருக்கிட்டையும் எந்தவித ஒரு காசும் வாங்கலை, என் பேரை சொல்லி உங்கள் கட்சிக்காரங்க தான் காசு வாங்கியிருக்காங்க, அதனால் யாரெல்லாம் எம்எல்ஏ சீட்டுக்கு காசு கொடுத்தீங்களோ யார்கிட்ட கொடுத்தீங்களோ அவங்ககிட்ட ஒழுங்காக வாங்கிடுங்க, நான் என்னோட உடம்பையெல்லாம் சரியானதுக்கப்புறம் நான் தமிழ்நாட்டுக்கு வருவேன், கண்டிப்பாக தமிழையும் ஜெயிக்க வைப்பேன், தமிழ் வாழ்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ தான் இன்னொரு ஃப்ளாஷ்பேக்காக நமக்கு காட்டுறாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஆளுங்கட்சி நம்ம திலீப் குமார் அதாவது நம்ம நட்டிக்கு பிரச்சனையை கொடுத்துச்சுன்னு வச்சோமே, அது எல்லாம் ஆளுங்கட்சி பண்ணியிருக்காங்க. நம்ம தம்பிராமையா தான் நம்ம நட்டி மேலே இருந்த ஈகோனால, அதாவது தனக்கு கீழே இருந்தவன் தனக்கு மேலே வந்து தனக்கே முதலாளி ஆனதுனால அவனை எப்படியாவது முடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் போலீஸை வச்சு நம்ம காரை வந்து ட்ராப் பண்ண வச்சுருப்பாரு. கிங்ஸ்லி இருக்கார் பார்த்தீங்களா, இவரை வச்சு லாரி வச்சு அவர் அடிக்க வந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவரோட நைட்டு வீட்டில் வச்சு ஒரு அட்டாக் நடத்துவாங்க. அந்த நைட் அட்டாக் கூட நம்ம தம்பிராமையா தான் அவங்க ஆளுங்களை வச்சு பண்ணிப்பாங்க. இப்போ இந்த விஷயம் எல்லாமே எப்படி நம்ம நட்டிக்கு தெரிஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கிங்ஸ்லியை கூட்டி எதிர்கட்சியில் சேரு, உனக்கு ₹1 கோடி தருவாங்க, அங்கே எல்லாமே நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ கிங்ஸ்லி ₹1 கோடி வாங்கிட்டு அவர் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆளுங்கட்சி இந்த எந்த பிரச்சனையும் உங்களை உருவாக்கல, நான் இதெல்லாம் பண்ணது தம்பிராமையா தான் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் இவருக்கு சொல்லிடுவாங்க. தான் நம்ம நட்டி என்ன பண்ணுவாரா, என்ன ஆனாலும் தம்பிராமையா விடக்கூடாது, அவரை வசமாக சிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ விஷயங்களை எல்லாத்தையுமே பண்ண வச்சு தம்பிராமையா அவங்க ஆளுங்கக்கிட்டே சரியாக மாட்டி விட்டது மட்டும் இல்லாமல், அவங்க எல்லாரும் இவர்கிட்ட எம்எல்ஏ சீட்டுக்காக கொடுத்த காசை வச்சு இவர் பல பெண்களோட சந்தோஷமாக தப்பாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸையும் இவர் செட் பண்ணி அதை எல்லாத்தையும் மக்கள்கிட்ட காட்டி இவரை ஆளுங்களை வச்சு விரட்டுறதோட உடனே அமெரிக்காவுக்கே கிளம்புவாருங்க. அமெரிக்கா கிளம்பும்போது ஆளுங்கட்சி சிஎம் கால் பண்ணி உங்கள் உடம்பு எல்லாம் சரியாகி வந்த உடனே நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு நாங்கள் பார்லிமெண்ட்டில் உங்களுக்கு ஒரு எம்பி சீட்டு தரோம், அது மட்டும் இல்லாமல்
உங்கள ஒரு நல்ல தலைவர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பாராட்டு விழாவும் நாங்கள் ரெடி பண்ணலான்னு தலைமைச் செயலாளர் முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னோடனே, அதையெல்லாம் நான் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதோட இந்த திரைப்படத்தை வந்து முடிப்பாங்க. படம் ஸ்டார்ட்டிங் டைமில் நம்ம ரஜினிகாந்தை மையமாக கதை அவர் எப்படி கஷ்டப்பட்டு உள்ளே வந்தாருங்கிறதுல ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறது ஃபுல்லாகவே விஜய் எப்படி எலெக்ஷனுக்குள்ளே வந்திருக்காரு அப்படிங்கிறதான் காட்டுறாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த திரைப்படம் விஜய் கொஞ்சம் தப்பாக தாங்க காட்டுது.